எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அழகான அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பவளம் சமூக ஊடகம் வழியாக இதை காண்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் அன்பு பிள்ளைகளாகி இவர்கள் மீது இறங்கி இவர்களை ஆளுகை செய்வதாக. இந்த தவக்காலம் பிள்ளைகளின் உயிர்த்தெழுதலின் காலமாகவும் வெற்றியின் காலமாகவும் விடுதலின் காலமாகவும் இருக்க நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களையும் நிறைவையும் பெற்றுக்கொள்வார்களாக. கிருபை இரக்கம் அன்பு என்றென்றும் இவர்களை தாங்கி வழி நடத்தட்டும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை நீக்குகிறார், படுகொலியிலிருந்து உங்களை மீட்கின்றார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் உங்களை நன்மைகளால் நிறைவாக்குவார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நமக்கு நற்செய்தி வாசகம் மத்தேயு 21வது அதிகாரம் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்ததில் குழி வெட்டி ஒரு காவல் மடம் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது
அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். இந்த மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் எனக்கு இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேற தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளை கல்லாயிற்று, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சி ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது அவர்களை குறித்து அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் இயேசு ஒரு திராட்சை தோட்ட ஓமையை பற்றி சொல்லுகிறார். ஒருவருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் வேலை செய்வதற்கு சில வேலையாட்களை அனுப்பினார் அந்த தலைவர். ஆனால் அந்த தலைவர் அனுப்பின வேலையாட்களை அந்த தோட்டத்தில் இருக்கிற மற்றவர்கள் கொன்று திராட்சை தோட்டத்தை தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்னும் பலரை அனுப்பினார், ஆனாலும் அவர்கள் கொன்றார்கள். கடைசியில் தன் மகனை அனுப்பினார், அந்த மகனையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். திராட்சை தோட்டம் என்பது இந்த பூமியை நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய மக்களை வழி நடத்த இறைவாக்கினர்களை அனுப்பினார். ஆனால் இந்த யூதர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால் அந்த இறைவாக்கினர்களை கொன்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியாவை அவர்கள் மறுத்து பாகாலை வணங்கினார்கள். இதே இஸ்ராயல் மக்கள். எலியா பலமுறை சொல்லி கேட்கவில்லை. கடைசியில் வானத்தில் மழை நிறுத்தி ஆண்டவர் அவர் வழியாக மழை இல்லாமல் செய்துவிட்டார். இப்படி ஏசாயா இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர், இவர்கள் யாருடைய வார்த்தைகள் இவர்கள் கேட்கவில்லை. கடைசியாக திருமுழுக்கு யோவான் வந்தார், அவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவரை கொலை செய்தார்கள். இப்பொழுது இயேசு வந்திருக்கிறார். இயேசுடைய வார்த்தைகள், இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கடின இருதயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார், தன் மகனை அனுப்பினார், மகனை அவர்கள் கொலை செய்கிறார்கள். ஆகவே தந்தை கோபமுற்று அவர் ஒரு நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து அவர்களை பழி வாங்குவார் என்பது போல இந்த வார்த்தையானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், யோசேப்பை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யோசேப்பு ஒரு தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்தின் நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் அவரை பகைக்கிறார்கள். நாம் தொடக்க நூல் 37 பார்க்கிறோம். பகைத்தது மட்டுமல்ல, இதோ இந்த கனவு காண்கிற இவனை நாம் கிணற்றில் தூக்கி போடுவோம் என்று கிணற்றில் தூக்கி போடுகிறார்கள். ஆயினும் சில சகோதரருடைய இரக்கத்தினாலே அவரை 20 வெள்ளிக்கு விற்று விடுகிறார்கள். நன்றை கவனிங்கள். யோசேப்புக்கு ஒரு தரிசனம், கடவுள் தரிசனம் கொடுக்கிற யோசேப்பின் வழியாக தன்னுடைய மக்களிடத்தை அவர் மீட்கப் போகிறார். அந்த மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்த போகிறார். ஒரு காலத்தில் வரப்போகிற பஞ்சத்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்களை மீட்பதற்கு ஒரு மீட்பராக யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்புக்கு தரிசனங்கள் வழியாகவும் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் சகோதரர்களிடத்தில் அந்த கனவை சொன்னது நிமித்தம் அவர்கள் பகைத்தது மட்டுமல்லாமல் அவரை கொன்று போட துடித்தார்கள். எப்படி கொன்று போட துடித்தார்கள்? இதோ கனவு காண்கிற மன்னன் வருகிறான், இவனை கொன்று போட்டால் அவனுடைய கனவு எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை பார்ப்போம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசி அவரை கிணற்றில் போட்டார்கள். அதற்கு பிறகு என்ன இறக்கப்பட்டார்களோ அவரை 20 வெள்ளிக்கு எகிப்து தேசத்திற்கு விற்று போட்டு விட்டார்கள். ஆனால் பாருங்க, கடவுளுடைய திட்டத்தை ஒரு மனிதனும் உடைத்துவிட முடியாது. ஏனெனில் கடவுள் ஒரு திட்டத்தை போட்டால் யாரை எதிர்க்கிறார்களோ அவர்களை கொண்டே செய்து முடிப்பார். கடவுள் எகிப்திலே யோசேப்பை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வர விரும்பினார். அந்த எகிப்தின் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் எதிர்காலத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்க விரும்பி
அவரை ஆண்டவர் முன்குறித்தார். ஆனால் இவர்களோ எகிப்து தேசத்துக்கு 20 வெள்ளிக்கு விற்று போட்டார்கள். விற்று போடப்பட்ட அந்த யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தி எகிப்திற்கே ஆளுநராக, அதிகாரியாக நியமிக்கிறார். நன்றைப்பார்கள், அவருக்கு தீமை செய்தார்கள் சகோதரர்கள். ஆனால் அந்த தீமையை கடவுள் நன்மையாய் மாற்றினார். யோசேப்பை விற்றுவிட்டோம், இனி அவனுடைய கனவு நிறைவேறாது என்று சொன்னார்கள். ஆனால் எந்த சகோதரர்கள் பகைத்தார்களோ அந்த சகோதரர்களை கொண்டு ஆண்டவர் அந்த திட்டங்களை நிறைவேற்றினார். ஒருவேளை எகிப்திற்கு அவர் விற்கப்படாவிட்டால் அந்த மேன்மைக்குள் அவர் வர முடியாது. ஆனால் ஏனெனில் தேவனுடைய திட்டம் கரெக்டாக, சரியாக எல்லாவற்றிலும் செய்யப்படுகிறது. இப்பொழுது கடவுள் தன் மகன் வழியே ஒரு திட்டமிடுகிறார். தொடக்க நூல் 3:15 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கு பெண் வித்துக்கு பகை உண்டு பண்ணுவேன் என்று சாத்தானிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி சாத்தான் என்ன செய்கிறான்? தடை செய்கிறான். ஏனெனில் தொடக்க நூல் 3:15 சொல்லப்பட்டது போலவே யோவான் 3:16 பார்க்கிறோம், எவரும் அழியாமல், அதாவது தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அந்த மகனையே கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அதற்காக தான் அந்த மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். இதுதான் தொடக்க நூல் 3:15 நாம் பார்க்கிறோம். சாத்தான் முன்பாக ஆண்டவர் பாவம் செய்த ஆதாம் ஏவாளை நிறுத்தி கொண்டே சொல்லுகிறார், இந்த பெண்ணுக்கு எதிராக, இந்த மனிதனுக்கு எதிராக நீ குற்றம் செய்ததினாலே இவர் வழியாய் வருகிற ஒரு சந்ததியை கொண்டு உன் தலையை நான் நசுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தொடக்க நூல் 3:15 சொல்லப்பட்டதுதான் யோவான் 3:16 சொல்லப்படுகிறது. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அந்த மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். ஆனால் அவர் தம்மிடத்தில் வந்தார், தம்முடையவர்களிடத்தில் வந்தார், தம் சகோதர சகோதரிகளிடத்திலே வந்தார், தமக்கு ஏற்புடையவர்களிடத்தில் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கொன்று போட திட்டமிட்டார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய மகன் வழியை ஒரு மனமாற்றத்தை கொடுக்க விரும்பினார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆனால் யோசேப்பையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். அதனால் அதற்கு பிறகு அதை விற்று போட்டார்கள். ஆனால் தேவ திட்டம் யோசேப்பின் வழியை எப்படி நிறைவேறினதோ அதுபோல இயேசுவை அவர்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஆனால் கடவுளின் சூட்சுமத்தை இந்த உலகம் அறிந்து கொள்வது கிடையாது. ஏனெனில் இயேசு மரிக்க வேண்டும், மரித்து தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகிற்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாய் இருந்தது. இவர்கள் நினைத்தார்கள், இயேசுவை கொலை செய்து விட்டோம் என்றால், இயேசுவை கொன்று விட்டோம் என்றால் இனி இயேசுவின் பெயர் எங்கேயுமே நிலைத்திருக்காது என்று சொல்லி ஒரு தவறான திட்டத்தோடு இயேசுவை சிலுவைக்கு கையளித்து கொன்று போட்டார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டமே சிலுவையில் தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 7 முதல் 4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவி கேட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளுடைய மறைப்பொருளை யாரும் அறிந்து கொள்ள முடியாது, கடவுளுடைய ஞானத்தையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதை இவ்வுலக தலைவர்களாகிய அந்த பரிசேயர்களோ மறைநூல் அறிஞர்களோ இல்லை சாத்தானோ அறிந்து கொள்ளவில்லை. உலக தலைவன் யார்? சாத்தான். சாத்தானுக்கு அடிமையாகி இருந்த அந்த பரிசேயர்கள் அவர்கள் என்ன செய்யல? தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய சூட்சுமத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசுவை சிலுவையில் கொன்று விடலாம், இயேசுவை சாகடித்து விடலாம் என்று முடிவு கட்டினார்கள். ஆனால் சிலுவையில் தான் ஆண்டவர் ரட்சிப்பை வைத்திருந்தார் என்பதை அவர்கள் காணவில்லை என்பதை பவுலடியார் சொல்லுகிறார். ஒருவேளை அவர்கள் சிலுவையில் தான் ஆண்டவர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தால் இயேசுவை சிலுவைக்கு அவர்கள் அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு ரகசியம் சிலுவையிலே ஆண்டவர் வைத்திருந்தார். இவர்களும் பாவம் செய்கிறவர்கள், இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்களும், அவர்கள் ஒரு உண்மையை அறியாமலே இயேசுவை சிலுவைக்கு கையளித்தார்கள். அந்த சிலுவையின் வழியாக தான் பாவத்திலிருந்து மீட்பை ஆண்டவர் கொடுத்தார் என்று 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. இந்த சிலுவையின் வழியாகத்தான் இயேசு சாபத்தை முறித்தார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. இந்த சிலுவையின் வழியாகத்தான் நம்முடைய ஏழ்மைகளை இயேசு சுமந்தார் என்று 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது.
மத்தேயு 8:17 இந்த சிலுவையின் வழியாகத்தான் இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எசையா 53:4, மத்தேயு 7:18 சொல்லுகிறார். இயேசு மெய்யாகவே நம் பிணிகளை இந்த சிலுவையின் வழியை சுமந்து கொண்டார். ஆகவே அவருடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலுவையில் தான் இயேசு பாவங்களின் தீர்வை வைத்திருந்தார், சாபங்களின் தீர்வை வைத்திருந்தார், சாத்தானின் அதிகாரத்தை முறிக்கும் தீர்வை வைத்திருந்தார், நோய்களை நீக்கும் தீர்வை வைத்திருந்தார், நம்முடைய ஏழ்மையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை செல்வராக்கும் தீர்வையும் வைத்திருந்தார். ஆனால் இதை இந்த உலகம் அறியாததினாலே, பரிசேயர்களும் மறைநூலறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் சாத்தானும் அறியாததினாலே இயேசுவை கொன்று விடலாம் என்று சொல்லி சிலுவைக்கு அனுப்பினார்கள். ஆனால் சிலுவையின் வழியாகத்தான் கடவுள் ரட்சிப்பையே வைத்திருந்தார். எப்படி யோசேப்பை விற்றுவிட்டோம் என்றால் அவனுடைய கனவு நிறைவேறாது என்று எப்படி சகோதரர்கள் தவறான ஒரு திட்டமிட்டார்களோ, அதே போலதான் இயேசுவை சிலுவையில் அறைவதால் இயேசுடைய சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் சிலுவையில் தான் சாத்தானுடைய அதிகாரத்தை ஆண்டவர் முறிக்கும்படி திட்டங்களை வகுத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் சிலர் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது நம்முடைய உள்ளம் பாதிக்கும். ஐயோ, ஏன் நமக்கு எதிராக இவர்கள் நிற்கிறார்கள்? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை எதிர்க்கிறவர்களின் வழியாகவே கடவுள் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறார். எப்படி யோசேப்பின் மீது வைத்திருந்த திட்டத்தை அவரை பகைக்கும் சகோதரர்களுக்கு கொண்டே ஆண்டவர் நிறைவேற்றினாரோ, எப்படி இயேசுவை பகைத்த பொறாமைப்பட்டவர்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் மீட்பிற்கு அனுப்பினாரோ, மீட்பின் திட்டங்களை செயல்படுத்தினாரோ, அதுபோல இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்ப்புகள், சில பொறாமைகள், சில காய்மகரங்களை பண்கிற அந்த மனிதர்களை கொண்டு கடவுள் உங்களை ரட்சிக்க அவர்களையும் பயன்படுத்துவார். ஆனால் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது என்றோ இல்லை என்னை வெறுக்கிறது என்றோ பயப்படாதீங்க. அவர்கள் வழியாகவே ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படி ஒரு மகா பெரிய திட்டங்களை வைத்திருப்பார்கள். அதனால்தான் தொடக்க நூல் 45:50 யோசேப்பு சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுளோ அதை நன்மையாக மாற்றினார். இயேசுக்கு அவர்கள் தீமை செய்ய விரும்பும்படி சிலுவைக்கு அனுப்பினார்கள். ஆனால் கடவுள் அந்த சிலுவையின் வழியாக மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியான திட்டங்களை நிறைவேற்றினார். எனக்கு பிரியமான அன்பு சகோதரனை சகோதரி, ஆவிக்குரிய திட்டங்கள் என்பது புரியாததாக இருக்கும், உலக திட்டங்கள் புரியக்கூடியதாக இருக்கும். ஆவிக்குரிய திட்டத்தை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. அது உங்களுக்கு தீமை போல சில நேரங்களில் தெரியலாம், உங்களுக்கு எதிராக தீமை நடப்பது போல தெரியலாம். ஆனால் அந்த தீமைகளை ஆண்டவர் நன்மையாக செய்யும்படி சில நேரங்களில் தீமைகளை அனுமதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை கொலை செய்து விட்டதாக, அவரை பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் என்பதை தான் திராட்சை தோட்டத்தினுடைய அந்த உரிமையாளர் தன் மகனை அனுப்பின காரியத்தின் வழியாக இயேசு வெளிப்படுத்தினார். ஏனெனில் அவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் என்பதை இயேசு ஓமைகள் வழியாக சொன்னார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், மனிதன் ஒரு திட்டங்களை தீட்டலாம், ஆனால் கடவுளின் திட்டங்களை அவனால் ஒருபோதும் வெல்ல முடியாது. ஆகவே கடவுள் உங்களுக்கென்று ஏற்பாடு செய்த திட்டங்களை நிறைவேற்றி தருவார். யோசேப்பின் வாழ்விலும் சரி, இயேசுவின் வாழ்விலும் சரி, கடவுள் தாம் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தது போல இன்றைக்கும் உங்களை கொண்ட பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல இயேசுவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் கரம் கூட இருப்பதாகப்பா. உம்முடைய திட்டங்கள் ஒருபோதும் உடைக்கப்பட முடியாத ஆண்டவரே. ஆதியிலே ஆண்டவர் சொன்ன திட்டம், இதோ உனக்கும் பெண்ணுக்கும் உன்வித்துக்கும் பெண் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னபடியே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும்படி அந்த மகனை கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தின் வழியாக எங்களை மீட்டு கொண்ட நல்ல பிதாவே, யோசேப்பின் வாழ்வில் துன்பங்களை சகோதரர்கள் வருவித்தாலும் ஆண்டவர் யோசேப்பை ஒரு மேன்மையான திட்டத்திற்கு என்று கொண்டு செல்லும்படி அவர்களை நீர் பயன்படுத்தினது போல இன்றைக்கும் எங்கள் எதிர்ப்பவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன் ஆண்டவரே. ஏனெனில் அவர்கள் வழியாக தான் என் ஆண்டவர் எங்கள் வாழ்வின் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீரப்பா. ஆமீன் ஆண்டவரே. அதே போல இந்த நாளில் கூட, இந்த தவக்கால நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்து அளித்த அந்த மீட்பை, ரட்சிப்பை பூர்ணமாய் அனுபவிக்க இந்த காலங்களை அவர்கள் பயன்படுத்த என் ஆண்டவர் உதவுவீராக. தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.